வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட குரூப்பில் கேட்ட அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மனிதர் ரூபாய் 500க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாங்குகிறார். ஒரு மேசையின் விலை 50ம் நாற்காலியின் விலை 40க்கும் வாங்குகிறார்னு கொடுத்துருக்காங்க. அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதம் கேட்குறாங்களே, இது வந்து தப்பு. விலையின் விகிதம்னு கேட்கக்கூடாது. விலையின் விகிதம் கொடுத்தா ஆன்சர் தப்பாக வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் த சேர் அண்ட் டேபிள். எத்தனை பொருள் வாங்கியிருக்காரு அதோட ரேஷியோ மட்டும் தான் கேட்டுருக்காங்க. இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து தப்பாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேபிளுக்கு டீ வச்சுக்கலாம், சேருக்கு நாற்காலிக்கு சேர்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் கூட்டும் போது 12 பொருள் வரணும். ரெண்டு பொருளோட ரேட்டு கூட்டும் போது 500ன்னு கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 500ன்னு வச்சுக்கலாமா? அப்போ டேபிள் ப்ளஸ் சேர். எத்தனை டேபிளோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50, சேரோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. அப்போ இதோட பொருளோட ரேட்டு கண்டுபிடிச்சி ரெண்டை கூட்டம் என்ன வரணும்னா 500ன்னு வரணும் நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சமன்பாடு மாதிரி என்ன பண்ணலாம், ஈக்குவல் பண்ணோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ சமன்பாடு ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்ட்டு 50ஆல் பெருக்கலாம். பெருக்கும்போது இங்கே 50 டீன் கிடைக்கும், இங்கே 50 சி, அதாவது 50 சேர்னு கிடைக்கும். இங்கே பெருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்டு 50ஆல் பெருக்கும்போது 600 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம், இந்த மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் போடும்போது அப்படியே ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். இங்கே 10 சீன் கிடைக்கும், -10 சீன் கிடைக்கும். இங்கே 500லேருந்து கழிச்சோம்னா -100ன்னு கிடைக்கும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே அடித்தோம்னா சேர் வந்து 10ன்னு கிடைக்கும், சி வந்து 10ன்னு கிடைச்சிருக்கு. மைனஸ் எல்லாம் அடிச்சிடலாம். சி வந்து 10ன்னு கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணக்குப்படி பார்க்கும்போது டேபிள் ப்ளஸ் சேரையும் கூட்டும் போது 12ன்னு கிடைக்கும். அப்போ நமக்கு சேர் வந்து 10ன்னு கிடைச்சிருக்கு. அப்போ டேபிள் வந்து 2. ரைட்டா? நம்ம அப்புறம் என்ன கிடைக்கணும்னா கணக்கில் நாற்காலி மற்றும் மேசையின் விகிதம் கட்டுறாங்களா? அப்போ நாற்காலி சேர் வந்து பார்த்தீங்கன்னா 10 இஸ்ட்டு டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 2. அப்போ அடிச்சோம்னா 5 இஸ்ட்டு நம்மளுக்கு 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். சரியா? அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. அது இது விலையின் விகிதம் கேட்டாங்க அப்படின்னா, விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் விலைன்னு இருந்துச்சுல, விலையின் விகிதம்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா விலை பாருங்களேன், ரெண்டு டேபிளோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ரேட் வந்து 50, 2 டேபிளுக்கு வந்து 100ன்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 சேர், ஒரு சேர் 40 அப்படின்னா 10 சேர் எவ்வளோ கிடைக்கும், 400ன்னு கிடைக்குது. அப்போ நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதம் பார்த்தீங்க அப்படின்னா 400 100ன்னு கிடைக்கும். அப்போ அடிச்சு என்ன வருதுன்னா 4:1ன்னு கிடைச்சிருக்கும். அது நான் ஆப்ஷனில் இல்லை, நம்ம இங்கிலீஷில் பார்த்து போடுறது ரொம்ப பெட்ரு. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5:1 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு.